இன்றைக்கி பிட்காயின்ட்ட அடுத்த செக்ஷன் பார்க்க போகிறோம். நேற்று நீங்கள் வந்து என்னோட வீடியோ அதில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்களேன்னு சொல்லிட்டு இப்போ 2-3 நாளாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்களேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் சொன்னேன் பிட்காயின் வந்து இவடத்தடிக்கு போகும் என்று சொல்லி ஒரு வேற படம் கீறி நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். அதே மாதிரி பிட்காயின் வந்து இவடத்தில் போயிட்டுது. இப்போ பிட்காயின் வந்து போய் என்ன நடக்குது, நான் சொன்ன மாதிரி இந்த போயிட்டுது, திரும்பி வருது, திரும்பி அவர் இதை பிரேக் பண்ண பார்க்குறார். எங்கே மட்டுக்கும் போவார்ன்னு கேட்டிங்களேன்னு சொல்லி சொன்னால் அதே தியரி தான். சரியா? இதில் எங்கே போய் அதை நாங்கள் பார்ப்போம். இவடத்தடியில் நிற்கிறாருன்ட்டு சொல்லி அடுத்தது எங்கே போகிறார், கீழே வந்துட்டுது. அடுத்தது இவடத்தடியில் இதுக்கு மேலே போய் இதுக்கு மேலே போய் இப்போ இவர் வந்து இதை டார்கெட் பண்ணுறார். இந்த இடத்துல இந்த இதில் தான் உங்களுக்கு வந்து பெரிய விக் கொண்டு இருக்குது. பெரிய விக்கன்று நான் சொல்கிறத விட இதுதான் வந்து இப்போ கீழே இருந்து மேல் நோக்கி வரைக்கில் வந்து ஹையாக இருக்குது. அப்போ இந்த ஹையை வந்து உடைக்க வேணும். அப்போ இந்த ஹையை உடைக்கணுமென்ற கிட்டத்தட்ட என்னோட இந்த பெட்டியின் மேலிடத்துக்கு போக வேணும். அப்போ இன்றைக்கு போகுமா நாளைக்கு போகுமாண்டா எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த பெரிய விக்கை எடுத்துட்டுது. அடுத்தது இந்த 4 hour கேண்டில் ஒருக்கா பார்ப்போம். இப்போ நான் 1 hour கேண்டில் உங்களுக்கு காட்டினேன் தானே, அதே மாதிரி இந்த 4 hour கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் நான் வந்து ஃபிபனாச்சி கீரை பார்த்தேன்னா ஃபிபனாச்சி கீரைக்கில் வந்து அதாவது ஆல் டைம் ஹையில் இருந்து படத்துல கீழே இறங்குறது. இப்போ என் டார்கெட்டு வந்து இந்த பின்னுகளை வச்சு தான் நான் செய்கிறேன். அப்போ அதில் பார்க்கல வந்து இப்போ ஆல் டைம் ஹையில் வந்து மேலே போயிட்டு கீழே இறங்கிக்கல வந்து இது வந்து 0.5க்கும் 0.618க்கும் இடையில தான் எப்போ தொடங்குது, 9ஆம் தேதி 12ஆம் தேதி மார்ச் மாதம் தொடங்கி இந்த 21ஆம் தேதி ஏப்ரல் மாதம் மட்டுக்கும் வந்து இந்த 0.5க்கும் இந்த இதுக்குள்ளே தான் இடைக்குள்ள நிற்குது. அதாவது கூடுதலாக வந்து இந்த 0.5க்கும் 0.618க்கும் இடையில தான் இருக்குது. அப்போ கீழே மேலே கீழே போய் வரலாம். ஆனால் இந்த இது ரெண்டு தான் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் எங்கே நிற்குதுண்டு. அப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட வந்து அது 89க்கு போயிட்டு 90க்கு போகும். 90க்கு போய் இனி அடுத்த டார்கெட் என்னென்னு கேட்டிங்களா, இந்த டார்கெட்டுக்கு போகும், இதுக்கு போகும், பிறகு இவடத்தடிக்கு வரும். அப்படி வந்து எங்கே போகும், ஆல் டைம் ஹைக்கு போக சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னு கேட்டால் இப்போ உடனே வந்து நீங்கள் நினச்ச மாதிரி வந்து இன்றைக்கு நாளைக்கெல்லாம் இது மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. ஆனால் இதில் பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் நான் சொன்னேன் தானே உங்களுக்கு ஒவ்வொரு வரைபடம் ஒவ்வொரு வடிவு இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளையை பெறுவீங்க. இந்த வரங்க இதில் ஒரு பட்டர்ஃப்ளை, இந்த டபிள்யூ பேட்டர்ன் ரெண்டு வீணம், பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் ரெண்டு வீணம். இப்போ இந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். இப்போ இந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் வந்து மேல் நோக்கி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ எங்கே வரைக்கும் கீழே இறங்குமென்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அதே மாதிரி 2 கோட்டை போட்டு பார்க்க வேண்டியது. ஆனால் அந்த கோட்டை போடையில் எங்கே நிற்க போகுது. அப்போ நான் வந்து ஒரு பெரிய கோடு ஒன்று போட்டு வச்சினால் என்னென்னு கேட்டால் எனக்கு தெரியும். இதில் பார்த்தீங்களா இந்த இதில் நான் இந்த ஃபிபனாச்சி வந்து இந்த வீக்குக்கு தான் எடுத்தேன். நான் இந்த இதில் இருக்குத்தானே இந்த வீக்கடியில் இடத்துக்கு வருமானு சொல்லி பார்த்து எடுத்தது. காரணம் என்னென்னு கேட்டால் இந்த இதில் வந்து கான்சல்டேஷன் பீரியட். அப்போ அந்த கான்சல்டேஷன் பீரியடில் எது எங்கட மத கேண்டில்ன்ட்டு பார்ப்போம். அப்போ அந்த மத கேண்டில் எங்கே எனக்கு தெரிஞ்சால் இப்போ இவடத்தில் இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், இதில் வச்சு மேலே போயிட்டு தான் இதில் வச்சு மேலே போயிட்டு தான் இல்லை, இதில் வச்சு போடையில் இதுதான் இந்த விக்கை வச்சுட்டு போனது, பெரிய ஒரு சின்ன விக் கொண்டு வச்சுட்டு போனது. இதுலேயும் விக் வச்சுருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை. இதில் வந்து எடுத்துக்கொண்டு போகுது. இந்த இடத்துல இவ்வளவு தூரம் வந்து நாங்கள் வந்து எடுக்காமல் இவர் வந்து திரும்பி போகிறார். அப்போ நான் வந்து இதுக்கு தான் பார்ப்பேன், இந்த குத்து தான் பார்ப்பேன். மேல் நோக்கி போகிறதுக்கான எங்களுக்கான கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பெரிய கேண்டிலும் இருக்கும். அப்போ இந்த கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சிட்டுது. மேலே இடத்துலேயே வந்துட்டுது எங்களுக்கு. ஆனால் இதில் வந்து எங்களுக்கு ஃபுல் கன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டால் இது இந்த கீழே வந்து இது இந்த லிக்விடிட்டி இந்த இதில் இருக்கிற கான்சல்டேஷனில் இருக்கிற லிக்விடிட்டி எடுத்து போட்டு மேலே போகுது. அப்போ எங்களுக்கு தெரியும் இது மேலே போகுதுன்ட்டு. இது எங்களோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். இதுதான் என்ற மத கேண்டிலாக இருக்கும். அப்போ அந்த மத கேண்டில் தான் நாங்கள் வந்து பார்த்து செய்வோம் எங்கே வந்து மேலே நோக்குதா கீழே நோக்கி போகுதான்னு சொல்லி தெரியும். அநேகமான ஆட்களுக்கு வந்து இந்த சின்ன ஒரு விஷயம் விளங்குறது இல்லை. அவையில் என்ன செய்வேன் சொன்னால் ஈவன் இன்ஃபேக்ட் வந்து ஒரு பெரிய ட்ரேடராக இருந்தாலும் வந்து இந்த வீக்கைத்தான் பார்ப்பிடும். இந்த வீக்குக்கு தான் வந்து ஃபிபனாச்சி கீரை
வினம். உண்மையிலேயே அந்த வீக்குகளை ஃபிபனாச்சி இல்லை. இதில் தான் எங்களுக்கு ஃபிபனாச்சி பார்க்கணும். பார்த்தோம்னா எங்கே இருக்குதுண்டா இந்த ஃபிபனாச்சி இந்த 0.5க்கும் 0.618க்கும் இடையில இருக்குது. அப்போ இது வந்து இன்னும் வந்து இந்த பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் பீரியட்லாம் இருக்குது. அப்போ இந்த கன்சல்டேஷன் வந்து இதை உடைக்க வேணும்னு சொல்லி சொன்னால் என்ன செய்ய வேணும்? அப்போ அடுத்தது என்ன செய்ய வேணும்? நான் சொன்ன மாதிரி பாருங்க, இதில் தொடங்கின கன்சல்டேஷன் இங்கே மட்டுக்கும் இந்த கன்சல்டேஷன் இருந்திருக்குது. அப்போ என்ன நடந்திருக்குது பாருங்கோ, ஒரு பெரிய உயரத்துக்கு வந்து கன்சல்டேஷன் செய்து போட்டு, அதாவது இதில் தடுமாறி இருந்து போட்டு பிறகு மேலே ஏறி இருக்கிறார். அப்போ மேலே ஏறினா இவ்வளவு நாளும் செய்த கன்சல்டேஷனுக்கு இந்தளவு தூரம் காணுமான்னு கேட்டிங்களா? காணாது. அதைத்தான் இந்த கேண்டில் வால்யூம், அந்த வால்யூம், இந்த வால்யூம் எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பினோம். அப்போ இந்த வால்யூம் வந்து காணாது. அப்போ எங்கே பட்டக்கும் போகும், இதை விட கொஞ்சம் உயரத்துக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ என்ன நடக்குது? அப்போ நான் வந்து இந்த கேண்டில் வந்து நான் வந்து என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் இதை கொஞ்சம் இழுத்து பார்க்குறேன் எங்கே மட்டுக்கும் இருக்குதுன்னு. சரியா? அப்போ எனக்கு தெரியும் அடுத்த கேண்டில் வந்து எங்கே போகுது. அப்போ நான் வந்து பொறுங்க வரேன் இந்த இடத்துக்கு பார்ப்போம். சரி, ஏனென்றால் இந்த இடத்துல வந்து ரைட். இப்போ நீங்கள் எப்படியும் போட்டுக்கொள்ளலாம், அதுவும் கூட விருப்பம். இப்போ நான் வந்து போட்டது இங்கே வந்து கீழே இறங்கிட்டுது. அப்போ எனக்கு வந்து இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா ஸ்லைட்டாக நான் வந்து வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுத்தால் எங்கே மட்டுக்கும் இருக்குது இந்த பார்த்தீங்களா, இது மட்டுக்கு. சரி, ரைட். அப்போ இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் கேண்டில் வந்து அவ்வளோத்திற்கு வரப்போகுது. நீங்கள் இப்படியும் பார்க்கலாம், ஏதாவது 2 புள்ளி. அப்போ பிள்ளையாயும் சில பேர் வந்து கீறுறது. இப்போ நானும் இது பிளவுறேன். நான் சில வேளை கீரைக்கில் வந்து புள்ளிகள் இணையக்கூடிய மாதிரி இருக்க வேணும். அப்போ இந்த புள்ளிகள் வந்து இணையக்கூடிய மாதிரி. இப்போ இதில் ஒரு கேண்டில் நீங்கள் எடுத்தீங்களா, இந்த கேண்டில் வந்து முடிகிற இடமும் ஏதோ ஒரு புள்ளி வந்து உங்களுக்கு இணையக்கூடிய மாதிரி இருக்கும். 2 புள்ளி இணையக்கூடிய மாதிரி இருந்தால் அதுதான் உங்களோட வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ இதை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுவோம். அப்போ எங்கே அடுத்தது வர போகிறாருன்னு பார்ப்போம். அப்போ அது கொஞ்சம் கீழே இறங்கினாத்தான் இந்த கன்சல்டேஷனை நாங்கள் வந்து உடைக்க முடியும். அப்போ எங்கே வரப்போகுது? நான் சொன்னதான் இந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் இப்போ வச்சுட்டுதுண்டு. அப்போ இந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் வந்து சில வேளையில் என்ன செய்ய சொல்லி சொன்னால், இந்த கிட்டத்தட்ட இந்த 0.618 ஃபிபனாச்சி லெவலுக்கு ஏறி போட்டு கீழே கொஞ்சம் இறங்கும். எவ்வளோத்தடிக்கு இறங்கும்? சில வேளைகளில் இங்கே வந்து இதில் தொடலாம், அல்லது இடத்துல இதுதான் வந்து எங்களோட என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டுன்னா அப் ட்ரெண்டுக்காண்ட பெரிய கேண்டில் வந்து உடைச்சி கொண்டு போகிற கேண்டில். அப்போ என்ன நடக்குதுன்னா இதுக்கு கீழே வர மாட்டார் அநேகமாக. அப்போ இந்த லெவலுக்கு கீழே வர மாட்டார். அப்போ எங்கே வரும்? அப்போ சில வேளைகளில் இந்த இடத்துல அப்படி அடித்து கொண்டு வந்து இந்த லெவலை தாண்ட மாட்டார். அப்போ இதுக்கு பிறகு என்ன செய்யும்? திருப்பி மேலே போகும். அப்போ ஒவ்வொரு விதமான விதங்களில் நீங்கள் வந்து இந்த கேண்டிலில் வந்து கீறி படித்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இந்த கேண்டில், இந்த கேண்டில், இந்த கேண்டில், இதையும் நீங்கள் தொடர்ந்தீங்களான்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இன்னொரு பேட்டர்ன் வந்து வேறு. பார்த்தீங்களா, இதை உடைச்சி இதை உடைச்சி தான் இவர் மேலே போயிருக்கிறார். அப்போ எப்பெல்லாம் வந்து ஒரு நீங்கள் போடுற அந்த லைனை வந்து தொட்டு கொண்டு இருக்குதோ, தொட்டு திருப்பி போகுதோ, அப்போ உங்களுக்கு தெரியும் அது உடைக்க போகுது, அல்லது அதில் வந்து சப்போர்ட் எடுத்துக்கொண்டு மேலே போகும், அல்லது அது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், கீழே வரமாட்டது எங்களுக்கு தெரிய வரும். சரியோ? இது வந்து சிம்பிளான ஒரு விஷயம். இப்போ பல பேர் என்னோட கேட்குற விஷயம் என்னென்னா, நான் வந்து நேற்று வந்து சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸுக்கு வந்து பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் தேவையில்லைன்னு சொல்லி. ஆனால் உண்மைதான் என்னென்னா, பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் தேவையில்லை. ஆனால் பொருளாதாரத்தை வந்து நிர்ணயிக்கிறது, இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த கோல்டு வந்து இந்த USD JPY, இன்ஃபேக்ட் இது வந்து என்னது US30 கூட நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு சொல்லி சிரிச்சேன். நான் இப்போ உதாரணத்துக்கு US30 எடுத்து பார்ப்போம். சரியா? அப்போ அவருக்கு நான் சொன்னேன் கிட்டத்தட்ட இது 45,000 கிட்ட போய்த்தான் திரும்பி வரமாட்டேன். அப்போ அவர் எனக்கு என்னோட சிரித்தவர். என்னென்னா, அது நின்று உங்களால் முடியும் அப்படி சொல்கிறதுக்கு என்று சொல்லி. இப்போ பார்த்தியல, நான் உங்களை கனவாளமாக நான் உண்மையாக பார்க்கல US30 நடந்துட்டு. 45K போயிருக்குது. சரியா? 45K போயிருக்குது. அது என்னென்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் உங்களுக்கு இந்த பிட்காயினில் வந்து உங்களுக்கு என் ஷேப் போட்டு காட்டினேன் தான். ஒவ்வொன்றுமே ஒரு ஷேப். கேண்டிலை விட்டு எங்கேயுமே நீங்கள் போக மாட்டீங்க. அப்போ அந்த கேண்டில் வந்துங்க இதில் பார்த்தீங்களா, இந்த வால்யூம் எவ்வளவோ அதே அளவு வால்யூம் இதில் இருந்து நீங்கள் பார்ப்பீங்க.
சரி. அப்ப இதிலிருந்து எவ்வளோ வால்யூம் எடுத்திருக்குதுண்டு நீங்கள் பாப்பியல். சின்னதா ஒரு படம் ஒன்று போட்டு உண்மைக்கும் வந்து இது வந்து ரொம்ப சிம்பிள். என்னன்னா இது வந்து இந்த என்னென்று நீங்கள் சொல்கிறது இந்த கூடுதலாக வந்து இந்த எனக்கு சரியான விருப்பம் இந்த சிவில் என்ஜினியர்ஸ். இந்த சிவில் என்ஜினியர்ஸ் வந்து படம் கீரைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன் நான். அப்போ அந்த என் ஃப்ரெண்ட்ஸும் 2-3 பேர் வந்து சிவில் என்ஜினியர்ஸ். அப்போ அந்த சிவில் இன்ஜினியர்ஸ் இந்த படம் புடைகளை பார்க்குறதால அந்த எனக்கு அந்த வால்யூம் எவ்வளவு தூரம் எங்கே வந்து டாய்லெட் இருக்கும், எங்கே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு அரைண்ட நீளம் அகலம் எவ்வளவு இருக்கும் என்றதை நீங்கள் அதே தான் நீங்கையும் பார்த்தீங்களா, நீங்கள் பாருங்க எம் ஷேப்பில் இருக்குது. சரியோ, அதே மாதிரி கேண்டில் வால்யூம் எவ்வளோ வந்து பார்த்துட்டு நீங்கள் மிச்சத்தை பார்ப்பியல். அப்போ இப்போ எனக்கு வந்து இதில் வந்து எந்த தூரம் ஏறி இருக்குதுன்னு பார்ப்பியல். இப்போ எனக்கு கூட சத்தியமாக இன்று வரைக்கும் நான் ஒரு நினைக்கிறேன் 9 வருஷம், இப்போ 10வது வருஷம் தொடங்க போகுது. 10 வருஷமாக நான் இதில் இருக்கிறேன். எனக்கு இதில் கணக்கெல்லாம் தெரியாது. நான் வந்து இந்த லைனை போடுறதும் இதன்றதும் இதை வச்சுக்கொண்டு தான் என் அடிஷ்னல் அமௌண்ட் என் காசு வந்து நான் சம்பாதிக்கிறது. எனக்கு வந்து கணக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பிஹெச்டி எல்லாம் இதில் நான் பண்ணினது கிடையாது. இப்போ நான் அவருக்கு சொன்னது 45,000. இப்போ அவர் வந்து இந்த வீடியோ பார்த்துறேன்டா சிரிப்பேன். வேண்டா நான் கனகாலமாக நான் வந்து இந்த US30 பார்க்கல. 2019ஆம் ஆண்டு சொன்னேன். அப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்கள் சொல்கிறீங்களே இந்த பொருளாதாரத்தையும் அரசியல் நிலப்பாடுகளையும் வச்சு செய்கிறது என்று சொல்லி. அப்போ உதாரணத்துக்கு இந்த இது வந்து நான் இப்போ 2019 இப்போ 6 வருஷத்துக்கு முதல்ல சொன்னேன். நான் 6 வருஷத்துக்கு முதல்ல தீர்மானிச்சுட்டு நம்ம அந்த பொருளாதாரத்தை இப்படி நடக்க போகுது இப்படி நடக்க போகுதுன்னு இல்லை, கடைசி மட்டுக்கும் இல்லை. அப்போ நீங்கள் வந்து இந்த பொருளாதாரம் அந்த இந்த AI டூலில் வந்து நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிங்களா உங்களுக்கு தெரியும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ட்ரேடிங் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்னென்னு கேட்டால் முதலாவது வேறுமே பொலிட்டிக்கல் அனாலிசிஸும் அதுக்கான கேரியல் வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் எக்கனாமிக்கல் பேக்ரவுண்டும் வந்து வரும். இல்லை, உண்மையிலே இல்லை. சரி, இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்றது நீங்கள் அதை இன்டெப்த்தாக நீங்கள் படியுங்க. நிறைய எக்கனாமிக்ஸ் கூட நிறைய பிளவுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அன்றைக்கு நானும் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸரும் காய்ச்சி கொண்டிருந்த நாங்கள். அதில் வந்து இந்த இந்த எங்களுக்கு இந்த டாக் வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான இருந்தது. என்னென்னா அநேகமான எக்கனாமிஸ்ட் வந்து நாங்கள் வந்து கூடுதலாக நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறது இந்த ஃபார் ரைட் லிபரலிசம் என்று சொல்லி. சரியா, இப்போ அவையல் வந்து மேனிப்புலேட் பண்ணுறது உலகத்தை வந்து இப்படித்தான் நடக்கும், பொருளாதாரம் தான் எல்லாத்துக்கும், அரசியல் தான் இதை வந்து நடத்துதுன்றதை வந்து செய்வினோம். ஆனால் உண்மையிலே அப்படி இல்லை. நாங்கள் படித்த இயற்கை எண்கள், அதாவது இயற்கை எண்கள் என்றால் இது வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஃபிபனாச்சி என்றது. இப்போ ஃபிபனாச்சி வந்து உண்மையிலேயே வந்து இட்டாலியன் வந்து செய்தவரண்டா, இவர் கண்டுபிடிச்சவரண்டா உண்மையிலேயே இல்லை. இந்த ஃபிபனாச்சி உண்மையிலேயே வந்து இதில் அதிசயம் என்னண்டா, எப்போ தான் இந்த இந்தியன்ஸ் வந்து எல்லோரும் விழித்து ஒழும்ப போயினோம்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே வந்து எங்களுடைய, அதாவது தமிழருடைய இயற்கை எண்கள் அதை வந்து காப்பி பண்ணி ஒரு காலத்தில் 1200களில் வந்து கிரேக்க தேசம் வந்து இந்தியாவோட வந்து கலக்கேக்கில், இந்தியன் சிவிலைசேஷனோட கலக்கேக்கில் இந்த இதுகளை வந்து நிறைய விஷயங்களை வந்து காப்பி பண்ணி போட்டு அங்கே போய் அவையல் தங்களோட தத்துவங்கள், அரிஸ்டோட்டலாக இருக்கட்டுக்கும், பிளேட்டோவாக இருக்கட்டுக்கும், சொக்ரட்டிஸாக இருக்கட்டுக்கும், ஏதோ ஒரு அதோட முதன்மை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர் ஏற்கனவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வந்து எழுதி வச்சிருப்பார். சரியும், அது இந்த கதையை கொண்டு வந்து அதை எழுதித்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பாருது. அப்போ இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்றது உண்மையிலேயோ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். சரியோ, அதுக்கும் பொருளாதாரத்துக்கும் சம்பந்தம் இல்லை, பொருளாதாரத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த ட்ரேடிங்கோட நீங்கள் அதை ஒப்பிடாதீங்கோ. அப்போ இது வந்து இந்த ட்ரேடிங்கில் வந்து முக்கியமாக வந்து கால்குலேஷன்ஸ், அதாவது ஒரு படம். இப்போ சிவில் என்ஜினியர்ஸ் வந்து என்ன மாதிரி ஒரு வீட்டை வந்து வரைவினம், இந்த வீடு இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்க வேணும், இவ்வளவு சதுர அடிக்குள்ள இருக்க வேணும், இவ்வளவு சதுர அடிதான் இதுண்ட காம்பரை இருக்க வேணும், இதுண்ட சதுர அடிதான் இதுண்ட வரவேற்பறை இருக்க வேணும் என்று அவையால் தீர்மானிக்கிற மாதிரி தான் இந்த அதை எப்படி தீர்மானிக்கணும் இயற்கை எண்கள்ன்றது கால்குலேஷன், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். அப்போ இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸை தான் வச்சு செய்கிறது. அப்போ 6 வருஷத்துக்கு முதல்ல நீங்கள் யோசிக்காதீங்கோ. இப்போ என்னது ட்ரம்ப் வந்து திருப்பியும் வந்து என்னது பொருளாதாரத்தில் இவ்வளோ பிரச்சனையெல்லாம் கிளப்பு வேறு. அந்த 6 வருஷத்துக்கு முதல்ல ட்ரம்ப் எப்படி இருந்தவர்னு உங்களுக்கே நல்லா தெரியும். 6 வருஷத்துக்கு முதல்ல ட்ரம்ப்பை எவ்வளோத்துக்கு ஜனம் வந்து வெறுக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு வருத்தது. அப்போ இந்த பொருளாதாரம் வந்து இதை வந்து பொருளாதாரமோ அரசியலோ வந்து இதை தீர்மானிக்குதா? 6 வருஷத்துக்கு முதல்ல நான் அவருக்கு சொன்னேன் இது தீர்மானிச்சதா? இல்லை, இது வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். இது வந்து
வெறும் வரைபடம் ட்ராயிங்கை வடிவாக கவனிச்சிங்களேண்டா அவ்வளவன் தான். இதுதான் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இப்போ நீங்கள் ஏஐ டூல எல்லாம் பாவிச்சு அல்லது இக்கனாமிஸ்டின் கதையில் எல்லாத்தையும் கேட்டு இது வந்து பொருளாதாரம் தான் இதை நிர்ணயிக்குது, என்னது இந்த ஜெரோம் பவல் தான் வந்து சொன்ன உடனே அவர் மைக்க தூக்கின உடனே மேலே போகுது கீழே வருது, அதெல்லாம் இன்ட்ரா ட்ரேடர்ஸுக்கு, அதாவது ஒரு நாளில் ட்ரேட் செய்கிறாங்களுக்கு. இப்போ நீங்கள் லாங் டேர்ம் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு அனாலிசிஸ் தெரியுமென்று சொல்லி சொன்னால் இவ்வளவு தான் இதில் இருக்கிற விஷயங்கள். என்ற சில வேளையில் என் ஃப்ரெண்ட் எனக்கு சொன்னவன் இந்த வீடியோ எல்லாம் வந்து நல்ல பெருசாக இருக்குது, ஆக்கள் வந்து பார்க்குறதுக்கு சங்கடப்படுவினம், கர நேரம் வேலை வட்டி இல்லாமல் இருக்க ஆக்கள் தான் பார்த்து கொண்டிருப்பினம், நீ சின்னனா செய்யண்டு. ஆனால் இதில் சின்னனா செய்கிறதுக்கு இல்லை என்னென்னா நிறைய விஷயங்கள் வந்து இதில் பூத்த வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த US30 பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் நானும் பார்க்குறேன், இதில் எங்கே வந்து நான் வந்து அந்த கேண்டில் அனாலிசிஸ் எடுக்கிறேன் நான் மறந்து போனேன் வாரன் கொஞ்சம் பாருங்கோ. ரைட், ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல், அடுத்தது இதில் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச். ஓகே, இந்த ப்ரைஸ் ரேஞ்சை தான் பார்க்குறது. சரியா? ஓகே, இந்த இது மட்டும் வந்துட்டு தான். ரைட், இதை வெரி சிம்பிள். இதை தூக்கி கொண்டு போய் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் இந்த இதில் வைப்போம். சரியாக போய் இந்த கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்திருக்கு. அப்போ மேனிப்புலேஷன் என்னன்னா ஒரு கொஞ்சம் கிட்டத்தட்ட இப்போ 43ஓட முடிஞ்சிருக்க வேணும், 44 45க்கு போயிருக்கு. அப்போ நான் அவருக்கு சொன்னேன் எப்படியும் ஒரு 200 300 போகும், மேலே 2000 3000 போகும், அந்த 2000 3000 போயிட்டுது, மேலே வந்துடுது. இவ்வளோ தான் நான் செய்தேன். நான் வேறு ஒன்றுமே கணக்கு எடுக்கலை. இதில் ஒன்றுமே படிக்கிறதுக்கும் இல்லை, சத்தியமாக எனக்கு தெரியாது என்ன படிக்கிறேன் நானுண்டு. எனக்கு உண்மையாக எனக்கு படிக்கிறதுக்கு தெரியாது பெருசாக. நம்ம இப்போ பல பேர் வந்து இதை என்னோட கண்ட்ரடிக்ட் பண்ணுறாக்களும் இருக்கினா, அது எப்படி இப்படி வரும், அது எப்படி இப்படி வரும், இது அவருக்கே தெரியும். இந்த 6 வருஷத்துக்கு முதல்ல எனக்கு படிப்பிச்சவருக்கே தெரியும். நான் இதை சிம்பிளாக அப்படி எடுத்து காட்டினான்னு சொல்லி இவ்வளோ தான். நீங்கள் பாருங்க இங்கே வந்து இதில் திரும்பி இருக்கிறாருன்னு கேட்டிங்களா, இதுதான் இந்த இடத்துல திரும்பிட்டார், அவ்வளோதான். சரி, எங்கே மட்டுக்கும் வரும் அதே அளவுக்கு வரும். இந்த இதில் எவ்வளோத்துக்கு திரும்பினாரோ அதே அளவுக்கு இதுலையும் திரும்ப போகிறார், அவ்வளவும் தான். சரியா? அப்போ இந்த படமும் அதில் நான் போட்டு காட்டினான். இதுக்குள்ள தான் அந்த அவர் வந்து சப்போர்ட் எடுத்துக்கொண்டு மேலே போவாருன்னா இந்த சப்போர்ட் வந்துட்டுது, மேலே போகிறாருந்தா. அடுத்தது வந்து அவருக்கு இந்த லாங் டேர்ம் மந்த்லி கேண்டில் வச்சு நான் அவருக்கு அனலைஸ் பண்ணி நான் சொன்னேன். இப்போ இதில் பார்த்தீங்களாண்டா ஃபிபனாச்சி லெவல் திரும்பியும் 0.5க்கும் 0.618க்கும் மேலே தான் இருக்குது. அப்போ அவர் என்னட்ட கேட்டது 6 வருஷத்துக்கு முதல்ல எனக்கு கேட்டது. அப்போ 2021ஆம் ஆண்டு ஏதோ 30,000 கிட்ட கீழே இறங்கினது, அந்த 33 32 அந்த இடத்துல எங்கேயோ இறங்கினது. அப்போ அவர் எனக்கு சொன்னவர் வெயிட் இதுக்குள்ள எங்கேயோ தான் இறங்கினா இந்த இடத்துல. அப்போ இதை வச்சுக்கொண்டு நான் சொன்னேன் இது வந்து இவ்வளோத்துக்கு போகும், திரும்பி வந்து எங்கே வரும், இதுக்குள்ளே நிற்கும். ஏன்னா இது வந்து இப்போ US30 வந்து அப் ட்ரெண்ட் தான், டவுன் ட்ரெண்டுக்கு இன்னும் வரையலை. அது வரமாட்டது எனக்கு தெரியாது, ஆனால் டவுன் ட்ரெண்டில் இருக்காது. அப்போ அப் ட்ரெண்ட் தான். அப்போ இந்த ஃபிபனாச்சியில் வந்து 0.618க்கும் 0.5க்கும் மேலே இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து அப் ட்ரெண்ட் தான். அதை வந்து நாங்கள் அப் ட்ரெண்ட் தான் கன்சிடர் பண்ண வேணும், அப் ட்ரெண்ட் தான். அப்போ எங்கே வரும்? அப்போ இதில் வந்து நான் சும்மா ஒரு கோட்டை போட்டு எப்போவோ நான் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சது, எனக்கு உண்மையாக தெரியாது. நான் கனகாலம் நான் இதை பார்க்கவே இல்லை, சத்தியமாக நான் பார்க்கல. இப்போ உங்களுக்கு விளங்கப்படுத்தணுன்றதுக்காக நான் இதை வந்து பார்க்குறேன் என்ன நடந்தாலும். இப்போ இதில் இருந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு லைனை போட்டு கோட்டை போட்டு பார்ப்போம் எங்கே போகிறாருண்டு. சரியா? அப்போ போனாருண்டா இந்த உடைச்சிட்டார். அப்போ இனி என்ன, இந்த இடத்துல சப்போர்ட்டும் வந்துட்டுது. இனி அவர் எங்கே போவார்? மேல் நோக்கி போவார், அவ்வளோ வந்தார். இதில் வேறு ஒன்றுமே நீங்கள் நிற்கிற மாதிரி பூதாகரமாக இல்லை. அப்போ US30 நச்சது 6 வருஷத்துக்கு முதல்ல வந்து நான் இப்படி ஏறி இப்படி கீழே இறங்குவேன்ண்டு கேல்குலேஷனில் எஸ். பொருளாதாரத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் நிர்ணயிப்பீங்களா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்? இனிமேல் அந்த மாதிரி தப்பான ஒரு காரியத்தை செய்யாதீங்க. இது எல்லாமே வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், அவ்வளோ தான். இந்த இயற்கை எண்களை வச்சுக்கொண்டு எப்படி சேர்ந்த ஃபிபனாச்சின்றது இயற்கை எண், அந்த ஃபிபனாச்சியில் வச்சுக்கொண்டு என்ன செய்கிறது? இப்போ நான் சொன்னேன் தான், எனக்கு அப்போ வந்து எனக்கு தெரியாது அந்த எவ்வளோத்துக்கு ஏறுமென்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் வந்து அவருக்கு கால்குலேட் பண்ணது இவ்வளோ சிம்பிள். இந்த ஃபிபனாச்சியை வச்சு தான் நான் இதை கால்குலேட் பண்ணேன், எங்கே போய் எங்கே இடத்துல இருக்குமெண்டு. அடுத்தது இந்த ப்ரைஸ் ரேஞ்சை வச்சுக்கொண்டு இங்கேருந்து இதுக்கு வந்துட்டுதாண்டா அப்போ அதே அளவுக்கு மேலே ஏறும், அவ்வளவு தான். இதை விட்டு வர ஒன்றுமே இல்லை. இது அப்போல்லாம் நான் இதெல்லாம் பெருசாக படிக்கவும் இல்லை, எனக்கு இவ்வளவு தூரம் எனக்கு தெரியாது. அதே மாதிரி இது நான் திருப்பி நான் சொல்கிறேன், இந்த ட்ரேடர்ஸ் அசிய பாருங்கன்னு சொல்லி அவரை நான் உண்மையாக ப்ரொமோட் பண்ணல. அவர் வந்து இந்தியன், நான் ஸ்ரீலங்கன். எனக்கு அதுக்காக நான் வந்து ரேசிசமும் கிடையாது. ஆனால் என்னென்னு கேட்டால் இப்போ அவர் மூலம் தான் நான் கூடவும் படித்தது, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் எப்படி படித்தது, எப்படி வந்து ட்ரேடிங் எடுக்கிறது,
1 மினிட் கேண்டிலில் நான் வந்து அக்ரெசிவாக நான் செய்கிறேன். நான் அப்போ முதல் எனக்கு போன வருஷம் மட்டுக்கும் எனக்கு வடிவாக நான் செய்ய மாட்டேன். நான் நிறைய காசு லூஸ் பண்ணினேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதில் ட்ரேடிங் எல்லாம் படிக்க வலிக்கிட்டா பிறகு எனக்கு வந்து இது வந்து ரொம்ப இலவாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு இன்னொரு 1 இயரில் வந்து ஒரு நல்ல வீடு ஒன்று நான் வாங்குறதுக்கும் சென்ட்ரல் லண்டனுக்குள்ள வேண்டுறதுக்கும் நான் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது இந்த 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 ட்ரேடிங் தான், வேறு ஒன்றுமே இல்லை. ட்ரேடிங்கை மிஞ்சி வேறு எதுவுமே உங்களுக்கு இருக்காது. இதை வந்து இந்த இப்போ US30 நான் காட்டிட்டேன். அப்போ நான் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் வந்து பிட்காயினும் பார்ப்பீர். அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், XAUUSD என்ன கோல்டு, இந்த கோல்டே ஒருக்கா நான் உங்களுக்கு சின்னதாக காட்டி போட்டு டக்குன்னு விடுறேன். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி எங்கே போயிருக்குதுன்ட்டு இவ்விடம் தான். அப்போ எங்கே திரும்பி வரும், நாளைக்கு வந்து திரும்பி வரதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. காரணம் வந்து இன்றைக்கு வந்து அவர் ஒரு சின்ன ஒரு ஜம்ப் ஒன்று விட்டுருக்கிறார், இந்த இடத்துல இடைவெளியை விட்டுட்டு மேலே போயிருக்கிறார். அப்போ அவர் திரும்பி ஒரு கீழே வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ இவ்வளவு தான். இந்த டே கேண்டில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். இந்த டே கேண்டில் வந்து என்ன நடக்குமெண்டா, இப்போ நீங்கள் வந்து இந்த பிட்காயினில் வந்து இதை செய்திடாதீங்க. பிட்காயின் வந்து மேனிப்புலேஷன் இல்லை. ஆனால் பிட்காயினில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், இப்போ சில பேர் வந்து இந்த கேண்டிலில் வந்து டே கேண்டில் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், சில பேர் சொல்கிறது இந்த கேண்டில் நான் அதை அவதானிச்சிருக்கிற எல்லாத்துலேயும் அநேகமாக வந்து கரன்சி பேசுகிற வந்து அது சரியாக வாருது. ஆனால் வந்து பிட்காயினில் ஒரு நாளும் அது வராது. அதனால் பிட்காயின் வந்து என்னடா பிட்காயின்ன்ற ட்ரேடிங் ஹவர்ஸ் வந்து வித்தியாசம், இது ட்ரேடிங் ஹவர்ஸ் வித்தியாசம், கரன்சின்ற கோல்டுன்ற ட்ரேடிங் ஹவர்ஸ் வித்தியாசம். ஸோ அந்த மாதிரி பார்க்கல வந்து இப்போ நீங்கள் முதல் நாள் வந்து சில பேர் என்ன செய்கிறவையண்டா கேண்டிலில் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கிறவன். அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமா, இப்போ 2 ஹாரிசான்டல் லைன் போடுவோம். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நான் இப்போ இந்த டே கேண்டில் எடுக்க போகிறேன். இந்த டே கேண்டில் இருக்குது, இந்த டே கேண்டில் ஓகே இதுக்குள்ளே இருக்குது. அடுத்தது நான் இன்னொரு கேண்டில் ஒன்று கீற போகிறேன். அதுண்ட எப்போ தொடங்கி எப்போ முடியுதுன்னு பார்த்தேன்டா, இப்போ இந்த முடிகிற இடத்துக்கு கீழே நீங்கள் கேண்டில் தொடங்கிச்சுதான்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அன்றைக்கு டவுன் ட்ரெண்டாக இருக்கும், இல்லாட்டி அப் ட்ரெண்டாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறவ. ஆனால் நீங்கள் கொஞ்சம் வந்து அது இன்ட்ரா ட்ரேடர்ஸுக்கு வந்து நல்லா இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் ஸ்கேல்பிங் செய்கிறதோ ஹெட்ஜிங்கோ ஸ்விங் அது எதுவுமே பார்க்குறதுண்டா அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஸ்கேல்பிங் வந்து கூடுதலாக ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனை பாருங்கோ, உங்களுக்கு அது சரி வந்துடுதுண்டா உங்களுக்கு அதே எடுங்கோ. அதே மாதிரி இங்கே பாருங்க, நான் சொன்னேன் ஆல் டைம் ஹை அண்ட் இது ஆல் டைம் ஹை அண்ட் தான் சொல்கிறது. இது வந்து ஹை அப் ட்ரெண்ட் ஹை. அப்போ இங்கே நாங்கள் உடைக்க வேணும்னு சொல்லி சொன்னால் இது எங்கேயாவது போய் இவ்வளோ அந்த 4 வருஷமாக அது பிதுங்கி கொண்டிருந்தது. அந்த அந்த நான் சொன்னேன் அன்றைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனுக்குள்ள வந்து அதுக்கான ஆழமாக மாத கணக்கில் வந்து 4 வருஷமாக வந்து ஒரு இடத்துல நிற்குது. அப்போ ஒரு இடத்துல நிற்கலான்னு வந்து அது எங்கே இதண்டா போகுதுன்னு எங்கே இந்த இடத்துல வந்து 4 வருஷமாக வந்து ஒரு இடத்துலையே நிற்குது. அப்போ அது வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த விடத்துல இப்போ நான் வந்து இதில் எலியட் வேயோட சும்மா சின்னதாக கீறி பார்த்தேன். நான் இப்போ பல பேர் வந்து இதை பிள்ளைன்னு சொல்லுவினோம். ஆனால் நான் வந்து என்ன கவுண்டிங் எடுத்துனான்டா, சில பேர் வந்து இதில் வந்து கவுண்டிங் எடுப்பினோம். நான் அந்த கவுண்டிங் எடுக்கலை. என்னென்னா இது ரெண்டும் வந்து ஒரே இடத்துல வந்து இருக்கிற வழியாக நான் வந்து இதை 1 2 இது 3 இது 4 எடுத்தேன். நான் அடுத்தது இந்த 5 கிட்டத்தட்ட நான் இவ்வளோத்துக்கு எதிர்பார்த்தேன்னா, நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் மேல்புலேஷனுக்கு கூட மேலே ஏறுமெட்டு சொல்லி இந்த இவ்வளோத்துக்கு வந்துட்டுது. அப்போ இனி என்னது அவங்களோட ஏபிசி பேட்டர்ன் இதுக்குள்ளே வந்து கீழே இறங்கி காட்டும். அப்போ எனக்கு நான் கூடுதலாக எதிர்பார்க்குறது 1500க்கு கீழே. ஆனால் எல்லோரும் சொல்கிறவ 1500 இறங்காதுன்னு சொல்லி. ஆனால் நான் எப்போவும் எதிர்பார்க்குறேன் 1500க்கு கீழே இறங்குமெண்டு, இல்லாட்டி அட்லீஸ்ட் இதுக்கு மேலேயாவது வந்து நிற்க வேணும். 2117 அப்படி இறங்கிச்சுதான்னு சொல்ல சொன்னால் அதில் என்னென்னு சொல்ல சொன்னால் இந்த எலியட் வேவ் பிழைக்கும். அப்போ அதனால் வந்து நான் எதிர்பார்க்குறேன் கூடுதலாக 1500க்கு கிட்ட 1500 கிட்ட இறங்க வேணுமென்று நான் எதிர்பார்க்குறேன். என்னென்னா இந்த வீக்கை இன்னும் வந்து எடுக்கலை, ஒன்றும் எடுக்கலை. அப்போ இந்த வீக்கை எடுக்க வேணும். அப்போ நான் இந்த வீக்கை டார்கெட் பண்ணுறேன், பார்ப்போம் எந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி. இது வந்து இப்போ நான் உங்களுக்கு சொன்னால் இது உடனே நடக்காது. இப்போ இவ்வளோ வீக்கை நான் சொன்னேன், இன்றைக்கி நான் சொல்கிறேன்டா இது ஒரு கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு மட்டுக்கும் இது ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ ஒரு கிட்டத்தட்ட 2030க்கு கிட்ட நீங்கள் இந்த வீக்கை வந்து அவளத்தில் எடுக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், இந்த
கோல்டை வந்து கோல்டு இனி வாங்க இயலாது. நீங்கள் யோசிக்காதேங்கோ. இப்போ இந்த இடத்துல கோல்டு இருக்கேக்கலையும் 2010 கோல்டு விழாத்துக்கு விற்கலையும் வந்து கோல்டு வந்து பெரிய விலையாக தான் இருந்தது. கோல்டு சின்ன விலை இல்லை. அப்போ அந்த நேரத்தில் வந்து பொருளாதாரம் வந்து ஏறி இருந்தது. அப்போ பொருளாதாரம் இருக்கேக்கில் வந்து பொருளாதாரம் எப்போவுமே வந்து அதுக்கேற்ற கோல்டு வந்து ஏற ஏற பொருளாதாரம் ஏறிக்கொண்டு இருக்கும். அதுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. அப்போ நீங்கள் நினைக்காதீங்க வந்து இப்போ எக்கனாமிஸ்ட் எல்லாரும் சொல்லி வேணும் அட இனி கோல்டே வேண்டே இல்லாது. உண்மையில அது இல்லை. சரி, எல்லாரும் கோல்டு வேண்டி வேணும். இப்போ நீங்கள் விழா மேரேக்கில் கூட வாலெட்டில் நிறைய பேர் கோல்டை வேண்டி கொண்டு தான் இருப்பினும் வேண்டாக்கள் வேண்டத்தான் செய்வினம். அந்த நேரத்தில் பொருளாதாரம் அதுக்கேற்ற மாதிரி உயர்ந்து இருக்கும். அப்போ அதுக்காக நீங்கள் நினைக்காதீங்க கோல்டை அப்போ வேண்டவே இயலாது. அண்ட் எக்கனாமிக்ஸ் பல பேர் வந்து இதில் பிளவுறதுக்கான காரணமும் அதான். அதை பிளவடினமா அல்லது நான் அவரை மட்டம் தட்டையில் ஒருத்தரையும். ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி நானும் என்னோட ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் 2 பேரும் வந்து நாங்கள் 2 பேரும் காய்ச்சி கொண்டு இருந்தது. அது இந்த அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் கூடுதல் அறியலை வந்து ஃபார் ரைட் லிபரலிசமுக்குள்ளே போட்டு விட்டுருவோம். என்னென்னா மேனிப்புலேட் பண்ணுவினோம் விஷயங்கள். அப்போ இதுகளை நீங்கள் கவனமாக இருந்துங்களேன்னு சொல்லி சொன்னோம். அதாவது இன்ட்ரா ட்ரேடிங் செய்யக்கில் வந்து நீங்கள் நியூஸ் அதுகளை பார்த்து நீங்கள் செய்யுங்கோ. ஸ்கேல்பிங் செய்யக்கலையும் செய்யுங்கோ. ஆனால் இப்போ லாங் டேர்ம் இப்போ நான் சொன்னேனே நான் 1500 கிட்ட 400-500 கிட்ட நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லி அது ஒரு கிட்டத்தட்ட 5-6 வருஷத்தில் அது திருப்பி நடக்கும். அப்போ அது மட்டுக்கும் வந்து இப்போ இது இப்படி போனதா அநேகமாக வந்து நான் அன்றைக்கு நேற்று சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அவடத்துக்கு தான் ஏறிட்டு இனி கவனமாக இருந்து கொள்ளுங்கோ. இனி வந்து டவுன் ட்ரெண்டுக்கான சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்குது. இனிமேல் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. இனி வந்து ஜூன் ஜூலையில் வந்து கவனமாக இருந்து கொள்ளுங்கோ. ஏனெண்டா செப்டம்பர் அக்டோபரில் வந்து இந்த மேலத்தேரலுக்கு ஒரு பிரியமான மாதங்களாக இருக்கிறது. கூடுதலாக வந்து எந்த நாட்டோடையும் சண்டைக்கு போனோம்னா அந்த மாதங்களில் தான் வந்து சண்டைக்கு போகிறது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இந்த இதுகளெல்லாம் பார்த்து அதில் என்னது அரசியலை நீங்கள் கவனத்தில் கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இதை கவனத்தில் கொள்ளுங்க. அதாவது அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் ஜூலைக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டீங்கள்டா சரி. இப்போ டவுன் ட்ரெண்ட் வந்து அது ஷுவராக ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஆல்ரைட், தேங்க்யூ. இன்னும் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுதான்னு சொல்லி சொன்னால் என்னை வந்து சும்மா ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.